ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு எக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னடா வெறும் எக் ரெசிபி சொல்கிறாலே நினைக்காதீங்க. நிறைய குழந்தைங்க பாயில்டு எக் சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சூப்பராக சாப்பிடுவாங்க. முதல்ல முட்டை எடுத்து உங்களுக்கு எவ்வளோ முட்டை வேணுமோ அதை எடுத்து நம்ம பாயில் பண்ணி வச்சுக்கணும். பாயில் பண்ணிவிட்டு அதை தோல் உரித்து எடுத்து வச்சுக்கணும். நான் ஒரு 2 ஆனியனை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ ஆனியன் வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோன்னே ஸ்லைஸாக கட் பண்ண ஆனியனை எடுத்து போட்டு நல்லா வதக்கணும். வதங்கிறதுக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் உப்பு போடுறேன் நான். உப்பு போட்டு நல்லா அது கலர் சேஞ்ச் ஆகணும். ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள், இதெல்லாம் போட்டு நீங்கள் நல்லா சாட்டே பண்ணணும். அது சாட்டே பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் அது மாறிடும். நல்லா மசாலாலாம் அதில் ஊறிடும். அதை எடுத்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கிட்டு பாயில் பண்ண எக்கை நல்லா நம்ம தோல் உரித்து வச்சு ஆஃபாக நம்ம கட் பண்ணிக்கணும். ஆஃபாக கட் பண்ண அந்த எக்கு மேலே நம்ம இந்த ரோஸ்டட் பண்ண ஆனியனை நம்ம வச்சு கொடுத்து பசங்களை சாப்பிட வச்சோன்னா கண்டிப்பாக சூப்பராக சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய பசங்க கூட ஃபஸ்ட்டு முட்டை சாப்பிடாமல் இருந்தாங்க. இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் பாயில்டு எக் சாப்பிட்றாங்க. பாயில்டு எக் ரொம்ப உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க, உங்கள் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூலுக்கு கிளம்புற குழந்தைங்க பார்த்திங்கன்னா எதுவுமே சாப்பிடாம போகிறாங்க. நீங்கள் மார்னிங் இந்த மாதிரி எக்கு பாயில் பண்ணி ஜஸ்ட்டு ஆனியனை ரோஸ்ட் பண்ணி நீங்கள் மேலே வச்சு கொடுத்து பாருங்கள். அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். தினமும் முட்டை சாப்பிட்டா மாதிரி ஆகும். என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.